ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 26 நாளைய தினம் ஆடி மாதத்தோட 2வது வெள்ளிக்கிழமை. அன்றைய தினம் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடக்கும். பணம் நிரம்பி வழியும், கோடி கடனும் காணாமல் போகும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உண்மையான பக்தியோடு அம்மா தாயேன்னு கூப்பிட்டு அம்பாளோட பாதத்தில் போய் நீங்கள் விழுந்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய வரத்தை ஒரு நொடி பொழுதில் கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவங்க தான் மகாலட்சுமி தேவி, சக்தி தேவி, அம்பிகை. முழு நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம். நாளைக்கு ஆடி மாதம் வந்திருக்கக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை. இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் செய்யுங்க. ரொம்ப நாளாக வேண்டிக்கிட்டு இருக்கேன், இந்த வேண்டுதலுக்கு மட்டும் அம்பாள் செவிசாய்க்கவே மாட்டுறாங்க. நிறைவேறாத வேண்டுதல் அப்படின்னு நிச்சயம் கட்டாயம் ஒரு பெண்கள்கிட்டையும் ஆண்கள்கிட்டையும் அவங்க மனசில் ஒரு கோரிக்கை இருக்கும்லவா, அந்த வேண்டுதல் நாளைக்கு நிச்சயம் நிறைவேறும். கவலைப்படாதீங்க. இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் செய்கிறது மூலயமா ஆடி மாதம் முழுக்க அம்மன் வழிபாடு இருந்தாலும் ஆடி வெள்ளியை நம்ம தவற விடக்கூடாது. ஜூலை 26, ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 16 இது மாதிரி இன்னும் நமக்கு 4 வெள்ளிக்கிழமைகள் மீதம் இருக்குது. இந்த 4 வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜையில் ஏற்றுறது மூலயமா உங்களோட ஒட்டுமொத்த பண பிரச்சனைக்கும் நீங்கள் ஒரு தீர்வை ஏற்படுத்திக்க முடியும். இது வரைக்கும் வாழ்க்கையில் தோல்விகளை மட்டும்தான் சந்தித்து வந்துட்டு இருக்கீங்க, எடுத்த காரியம் எதுலேயுமே வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுறது மூலயமா கண்டிப்பாக நடக்காத காரியம் நடந்து ஒரு மேஜிக் நடக்கும். இந்த காரியம் நான் நடக்காதுன்னு நினச்சேனே, இவ்வளவு சீக்கிரமாக இவ்வளவு எளிமையாக முடிஞ்சிச்சேன்னு நீங்களே நினைக்கிற அளவுக்கு அம்பாள் அனுகிரகத்தால் அந்த காரியம் உங்களுக்கு நடக்க போகுது. அப்படிப்பட்ட விஷயந்தான் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க. வெள்ளிக்கிழமை எப்பவும் போல் விளக்கேற்ற போகிறோம். இதில் என்ன கூடுதலாக சிறப்பாக என்ன விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது தான் இங்கே பல பேரோட கேள்வியாக இருக்கும். நீங்கள் ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றும் போது அம்பாளுக்கு முன்னாடி விளக்கேற்றுவீங்க, நெய் தீபம் போடுவீங்க, நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுவீங்க. குறிப்பிட்டு எந்த வேண்டுதலும் வைக்க மாட்டீங்க. அப்படியே வேண்டுதல் வச்சாலும் நீண்ட நாட்கள் நிறைவேறாத கோரிக்கை அப்படிங்கிற வேண்டுதலை நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் வைப்பீங்க. வெள்ளிக்கிழமை ஒரு வாரமும் நீங்கள் சாமிக்கிட்ட வேண்டும் போது கண்டிப்பாக என்ன கேட்பீங்க? கடந்த கொஞ்ச நாட்களாக உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். உங்கள் பையனுக்கு திருமண வரம் அமையாமல் இருக்கும், பொண்ணுக்கு திருமண வரம் அமையாக இருக்கும், கணவருக்கு ஊதிய உயர்வு கிடைக்காம இருக்கும். இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வேண்டிப்பீங்க. ஆனால் நிறைவேறாத ஆசை, ரொம்ப நாட்கள் நடக்காத விஷயங்கள்னு சிலது இருக்கும். அதையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மறந்தே போயிருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள், ரொம்ப நாட்கள் நிறைவேறாத ஆசைகள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். வாழ்க்கையில் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கேன், கொஞ்சமாக மேலே வரணும், உழைச்சி மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த உழைப்புக்கேற்ற வழியை இந்த ஒரு தீபம் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா கீழே இருக்கக்கூடியவங்க மேலே வரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை இது. இந்த ஒரு வழிபாட்டு முறையை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் இப்படி யார் வேணாலும் செய்யலாம், எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. அப்போ வசதியாக இருக்கவங்க இந்த தீபத்தை ஏற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் ஏற்றலாம். இருக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்காகவும் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இருக்கிறத விட அதிகமாக தேவைப்படுதோ இல்லையோ, இருக்கிறத என்னை விட்டு போகாமல் நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும், ஆடம்பரமாக வாழ்கிறோமோ இல்லையோ, அத்தியாவசிய பொருட்களுக்கு பஞ்சம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கூட இந்த தீபத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அகல் தீபம், அதில் போட்டு தீபம் ஏற்றுறதுக்கு 2 பொருட்கள். இந்த தீபத்தை எப்போ ஏற்றலாம்? வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஹோரையில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சுக்கிர பகவானோட அனுகிரகம் நிறைய பேருக்கு இருக்கும். சுக்கிர பகவானோட அனுகிரகம் கிடச்சிட்டாலே அவங்களுக்கு தானாகவே மகாலட்சுமி தேவியோட அனுகிரகம் கிடச்சிடும். ஏன்னா சுக்கிர பகவானோட அதிபதி லக்ஷ்மி தேவி. அப்பேற்பட்ட லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்குள்ளே குடியேறிட்டாலே அந்த வீட்டுக்குள்ளே 16 செல்வங்களும் நிரம்பி வழியும். அப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிர பகவானுக்கு உகந்த நேரம் தான் கண்டிப்பாக சுக்கிரஹோரை. அந்த நேரத்தில் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜையில் ஏற்ற போகிறீங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை அப்படிங்கிறது காலையில் 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, இரவு 8 மணிலேருந்து 9 மணி. இந்த நேரம் தான் வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய சுக்கிரஹோரை நேரம். இந்த நேரத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றுங்க. ஒருவேளை சுக்கிரஹோரை நேரத்தில் நீங்கள் வீட்டில் இல்லை, வெளில வேலை விஷயமா போயிட்டீங்க, இல்லை என்னால் சுக்கிரஹோரை நேரத்தில் ஏற்றத்துக்கு நேரம் இல்லை, அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை ஒரு 6 மணி 7 மணிக்கு கூட தீபத்தை ஏற்றலாம். முடிஞ்சவங்க சுக்கிரஹோரில் ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு சின்னதாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை எடுத்து சின்னதாக ஒரு தட்டில் வெள்ளை மொச்சையை பரப்பிடுங்க. வெள்ளை மொச்சையோட பலனை பற்றி நம்மளே பல பதிவுகளில் போட்டிருக்கோம். சுக்கிர பகவானோட தானியம் இந்த வெள்ளை மொச்சை. ஒருத்தவங்க வீட்டில் வெள்ளை மொச்சை தானியம் அப்படிங்கிறது அதிகமாக நிரம்பி வழியும் போது அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கும்,
சுக்கிர திசையும் இருக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வெள்ளை மொச்சையை ஒரு தட்டில் பரப்பி வச்சு அது மேலே சின்னதாக ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க. வேற எந்த விளக்கையும் பயன்படுத்தாதீங்க. இந்த ஒரு பயன்பாட்டுக்கு, இந்த ஒரு வழிபாட்டுக்கு நீங்கள் மண் அகல் விளக்கை தான் பயன்படுத்தணும். மண் அகல் விளக்கை வச்சுட்டு அதில் 2-3 துண்டு பட்டை. இந்த பட்டை அப்படிங்கிறது வெறும் சமையலுக்கு மட்டும் தான் பயன்படுத்தக்கூடிய பொருள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் வாசனை மிகுந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜவ்வாது, வசம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, அந்த வரிசையில் பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாசனைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லையுமே மகாலட்சுமியோட அம்சம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பொருள் கிராம்பு. பட்டை அப்புறம் கிராம்பு, இந்த 2 பொருளை தான் நீங்கள் இந்த தீபத்துக்காக பயன்படுத்த போகிறீங்க. ஒரு பிளேட்டில் வெள்ளை மொச்சையை பரப்பி வைக்கிறீங்க, அதுக்கு நல்ல ஒரு அகல் விளக்கை வைக்கிறீங்க. அதில் ஒரே ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு இதை போடுறீங்க. திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடணும். நெய் ஊற்றக்கூடாது. நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். அந்த தீபம் எரியும் போது அந்த பட்டை வாசனையும் அந்த கிராம்பு வாசனையும் உங்கள் வீடு முழுக்க நிரம்பி வழியும். அந்த நேரத்தில் மகாலட்சுமியோட அம்சம் உங்கள் வீட்டில் இருக்கும். வீடே தெய்வீக மனமாக இருக்கிறத நீங்கள் உணர முடியும். அப்படி தெய்வீக மனமாக மாறுச்சுன்னா அந்த வீடு முழுக்க மகாலட்சுமியோட வாசம் இருக்கும். இந்த தீபத்துக்கான ஒரு மிகப்பெரிய பலனே அந்த ஒளி சுடர்லேருந்து வரக்கூடிய அந்த வாசனை தான். பொதுவாக வீடுகளில் நெய் விளக்கு போட்டாலே அந்த வாசனை வந்துடும். ஆனால் அது கூட மகாலட்சுமியோட அம்சம் இருக்கக்கூடிய பட்டை, கிராம்பு இது மாதிரி பொருட்களை சேர்த்து விளக்கேற்றும் போது அதோட மகிமையே தனி. இந்த விளக்கெல்லாம் நீங்கள் தினமும் ஏற்ற முடியாது. ஏதாவது விசேஷ நாட்கள், ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி இது மாதிரி நாட்களில் தான் நீங்கள் ஏற்றி அதுக்கான பலனை பெற முடியும். ஏன்னா மற்ற நாட்களில் உங்களுக்கு அதுக்கான நேரம் இருக்காது. அப்படி பார்க்கும்போது ஆடி வெள்ளி, அதுவும் ஆடி 2வது வெள்ளிக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜையில் ஏற்றி வைங்க. அந்த தீபம் வீட்டில் சுக்கிரஹோரையில் எரியறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுக்கிரஹோரையில் ஏற்ற முடியாதவங்க மற்ற நேரத்தில் பயன்படுத்திக்கோங்க. ராகு காலம், யமகண்டம் இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கோங்க. இந்த தீபம் உங்கள் வீட்டில் எரியும் போது உங்களோட வேண்டுதல் என்னவாக இருக்கோ அதை நீங்கள் சுக்கிர பகவான்கிட்டையும் மகாலட்சுமி தாய்கிட்டையும் நீங்கள் மனசு விட்டு சொல்லணும். உங்களோட வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத வாய் விட்டு சொல்லுங்கள். நீங்கள் பேச பேச தான் கடவுள் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர் எடுத்துப்பார். கடவுள்கிட்ட மனசை விட்டு பேசுங்க. நான் நிறைய பூஜைகள் செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் நல்லது அப்படிங்கிறது நடக்கவே மாட்டேங்குது. நான் தொடர்ந்து பூஜை செய்வேன், நான் என்றைக்குமே பூஜை செய்த நிப்பாட்ட மாட்டேன். எனக்கு ஒரு நல்ல வழியை காமின்னு மகாலட்சுமி தாயார்கிட்டையும் சுக்கிர பகவான்கிட்டையும் வேண்டிக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களோட வேண்டுதலுக்கு மகாலட்சுமி தேவி செவிசாய்த்து உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட தீர்வு இந்த ஒரு ஆடி மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கூட இருக்கலாம். அதனால் கீழே இருக்கக்கூடிய நீங்கள் மேலே போகலாம். உங்கள் வீட்டில் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சுக்கிர திசை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கும். கோடி கடன் காணாமல் போகிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜிக் நடக்கணும், ஜாக்பாட் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆடி வெள்ளியில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. ஒருவேளை ஆடியோட 2வது வெள்ளி ஜூலை 26ஆம் தேதி இந்த தீபத்தை ஏற்ற முடியல, நீங்கள் வீட்டில் இல்லை, வெளியூர் பயணம் போயிட்டீங்கனாலும் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு இன்னும் 3 ஆடி வெள்ளி இருக்குது. ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 16. அந்த 3 வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையை பயன்படுத்தி இந்த ஒரு தீபத்தை ஒரு 5 நிமிடமாவது ஏற்றி வச்சுடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.